இன்றைய முக்கிய செய்திகள். இலவச மருத்துவ முகாம். கிருஷ்ணகிரி எழுப்புதல் ஜப மையம் கொக்கானூர் 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நலதம் அறக்கட்டளை எழுப்புதல் ஜப மையம் கொக்கானூர் கிருஷ்ணகிரி அகர்வால் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய்க்கான இலவச மருத்துவ முகாம். இலவச கண் மருத்துவ முகாம். காது மூக்கு தொண்டை பரிசோதனைகள் செய்யப்படும் நாள் 15-11-2025 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் புனித சவேரியார் நடுநிலைப்பள்ளி கந்திகுப்பம். அனைத்து பொதுமக்களும் கலந்து கொண்டு பயன் பெற அன்புடன் அழைக்கிறோம். தொடர்பு கு 81 24 037 43 5 98 94 89 83 25 9595 68 18 99 44 38 89 54 93 84 21 15 41. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா அரசநத்தம் முத்தலி ரோடு. தண்ணீர் குழாய் புதைப்பதற்காக நன்றாக இருந்த சாலையை தோண்டி எடுத்து அதை சரியாக சீர் செய்யாமல் சென்றதால் போக்குவரத்துக்கு இடையூறாகவும் விபத்துக்கள் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை மேற்கொள்வார்களா என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்நோக்கி காத்துக் கொண்டுள்ளனர். வெற்றி பெற்ற கன்றுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் கிராம மக்கள் ஆட்டோவில் சென்று பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர். சென்னையில் பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். மாதாவரம் பேருந்து நிலையத்தில் இருந்து வட பெரும்பாக்கத்தில் உள்ள நிறுவனத்திற்கு பெண் ஒருவர் ஆட்டோவில் சென்றார். அந்த பெண்ணுக்கு ஆட்டோ ஓட்டுநர் பிரசாந்த் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அப்போது இளம்பெண் கூச்சலிட்ட நிலையில் கத்தியை காட்டி மிரட்டி அவரிடம் இருந்த 6 சவரன் தங்க சங்கிலியை பறித்து கொண்டு ஆட்டோ டிரைவர் தப்பினார். பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி உடனடியாக குற்றவாளியை கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சந்தூர் கிராமத்தில் இறைச்சி கடை நடத்தி வரும் வேலுவின் மனைவி லட்சுமி 49 கடந்த 2 நாட்களாக காணவில்லை. இன்று காலை சன் பியூர் முருகன் கோவில் அருகே உள்ள விவசாய கிணற்றில் ஒரு பெண் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று இறந்த உடலை மீட்டு காணாமல் போன லட்சுமி உடல் என்பதை கண்டறிந்து உடற்கூறு ஆய்வுக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியே 55 இருந்து 58% உயர்த்தி முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அறிவிப்பு. கடந்த ஜூலை 1ஆம் தேதி முன் தேதியிட்டு இது அமலுக்கு வரும் என தெரிவிப்பு. இதன் மூலம் 16 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். அரசுக்கு ஆண்டுக்கு 1829 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுடன் என்றும் நீதி நியூஸ்.